இந்த உழைக்கும் மக்களுக்கு எதிரான பொருளாதார கொள்கைக்கு எதிரான எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவெறி சக்திகளை எதிர்ப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பயணிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நவீன தாராளமய கொள்கையை அமுல்படுத்துவது என்கிற பெயரில் மக்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் மாநில அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஜனநாயக பூர்வமான முறையில் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல இந்த ஊர்வலம், ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் இவையெல்லாம் இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமைகள். இந்த அடிப்படையான உரிமைகளை மறுப்பதற்கு எந்த அரசாங்கத்திற்கு உரிமை கிடையாது. அன்றைக்கு நடந்தது என்பது எங்களுடைய கட்சியினுடைய மாநில மாநாட்டினுடைய செந்தண்டர் பேரணிக்கு கூட இந்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்த நிலையிலேதான் அத்தகைய முறையில் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்பது ஏற்பட்டது. அது சாதாரணமாக ஒரு கட்சியினுடைய மாநில மாநாட்டு பேரணிக்கு அனுமதி மறுப்பு என்பதை எக்காரணம் கொண்டும் எங்களால் ஏற்க முடியாது. அந்த வகையிலே தான் அன்றைக்கு காவல்துறையின் இந்த அணுகுமுறைக்கு மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தினார்கள். இதை நிச்சயமாக திமுக தலைமையை புரிந்து கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம். திமுகவோட பல நேரத்தில் நாங்கள் உறவாக இருந்திருக்கோம், பல நேரத்தில் எதிர்வரிசையில் இருந்திருக்கோம், வேறொரு அணியில் இருந்திருக்கோம். அதனால இவங்களால தான் எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குது என்பதெல்லாம் ரொம்ப அதீதமான வார்த்தை. நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்திற்கேற்ப மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் சமரசமற்ற போராட்டத்தை நாங்கள் நடத்துவதன் மூலமாகத்தான் தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்கிறதே தவிர ஏதோ திமுகவுடைய வெளிச்சத்திலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற முறையில் திமுக தலைமை சொல்வது என்பது பொருத்தமல்ல. அந்த மாதிரியான ஒரு செய்தி முரசொலி பத்திரிகையிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது பொருத்தமானதல்ல என்பதை தெரிவிச்சுக்கிறார்.